ஹலோ ஆல், வெல்கம் பேக். நம்ம இந்த கிளாஸில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோன்னா, லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறது. லாஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி உள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அப்புறமா சில கமாண்ட்ஸ் இல்லை கமாண்ட்ஸ் கிடையாது, ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு செஸ் கேம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம், புட்டி வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் லைக் ஜென்ரலாக பவர் ஷெல்லையோ இல்லை உங்களோட டெர்மினல்லையோ இருந்தால் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு நான் இன்றைக்கி காமிச்சிடுறேன். இன்றைக்கி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் காமிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நான் கமாண்ட்ஸ் எல்லாம் லினக்ஸ் ஒரு டெடிக்கேட்டட் கிளாஸ் ஃபார் லினக்ஸ் கமாண்ட்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் கான்செப்டில். ஃபஸ்ட்டு நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்குள்ளே வந்துட்டோம். நான் லாகின் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும். இந்த லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணணும், நம்மக்கிட்ட செக்யூரிட்டி குரூப் ஒரு டிஃபால்ட் குரூப் எல்லா போர்ட்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் இருக்கணும். கீபேர் நான் லாஸ்ட்டு கிளாஸில் யூஸ் பண்ண கீபேர் ஏடபிள்யூஎஸ் யூடியூப் கீ என்ன இருக்கா, அந்த கீபேட் தான் நான் இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் எல்லா இன்ஸ்டன்ஸஸ்க்கும் நான் இந்த கீபேட் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு கீபேரை நானும் க்ரியேட் பண்ண மாட்டேன், நீங்களும் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்துருவேன். என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். இங்கே we used to give Linux ன்னு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அமேசான் லினக்ஸ் சூஸ் பண்ணுறீங்களா, உபுண்டு சூஸ் பண்ணுறீங்களா, ரெட் ஹேட் லினக்ஸா, சூசி லினக்ஸு, டெபியன் லினக்ஸு, ஆரக்கிள் லினக்ஸு, இந்த மாதிரி வேரியஸ் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். நான் பார்த்த மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடபிள்யூஎஸில் யூஸ் பண்ணுற எல்லாருமே அமேசான் லினக்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க, அதான் யூஸ் பண்ணுவாங்க. சில ப்ராஜெக்டில் வந்து ஸ்பெசிஃபிக்கலி உபுண்டு சூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே அமேசான் லினக்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அமேசான் லினக்ஸ்னா என்னென்னா, அமேசானே அவங்கள ஒரு ஓஎஸ்ஸே உருவாக்கியிருக்காங்க. அப்படியே உருவாகலை, ரெட் ஹேட்டோட ஃப்ளேவர் தான் அது. அதை எடுத்துகிட்டு அவங்களே சில டிங்கரிங் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அமேசான் லினக்ஸ்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் தானே, சோர்ஸ் கோட் யாரோட கோட் வேணால் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு ஹுசேஃபா லினக்ஸ்னு உருவாகலாம், ஆனால் அது யார் யூஸ் பண்ணுவாங்களான்னது ஆல்டர்னேட்டிவ். பட் எனிபடி கேன் ஹாவ் தேர் ஓன் லினக்ஸ், அவங்களோட ஃப்ளேவராக இருக்கலாம். ஸோ இப்போ நான் அமேசான் லினக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ டிஃபால்ட் என்ன இமேஜ் இருக்கும், இங்கே நிறைய இமேஜஸ் இருக்கும். நான் வந்து இப்போ நான் இப்போ செலக்ட் பண்ணும்போது லேட்டஸ்ட் இமேஜ் இந்த 2023 தான் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் ஆகிருக்கு. அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க, இதில் என்னென்ன 5 இயர்ஸ் இது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆர்கிடெக்சர் 64 பிட் யூசர் டிஃபைன்டு யூஎஃப்ஐ டிஃபைன்டு தான் அமேசான் ஐடி. இது யூசர் நேம் பாருங்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸ் விண்டோஸ் பார்க்கும்போது விண்டோஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் யூசர் நேம். பட் இங்கே லினக்ஸுக்கு EC2-user தான் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் ஆனது எப்போவுமே சேமில் இருக்காது. ரெட் ஹேட்டுக்கு வேறு மாதிரி வரலாம், உபுண்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், விண்டோஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். இமேஜ் மாறிடுச்சுன்னா யூசர் நேம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூசர் நேம் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு T2 மைக்ரோ. லாஸ்ட் டைம் நான் வந்து விண்டோஸில் 1 CPU 2 GB RAM 8 GB அப்படி செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 1 CPU 1 GB போதும். எதுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம், எதுக்கு இப்படி பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட்டு கீபேர் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். கீபேரு ஏடபிள்யூஎஸ் யூடியூப் கீ தான் நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணிவிடுங்க. டிஃபால்ட் குரூப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லினக்ஸ் வந்து 8 GB மெமரியில் தான் வரும். மெமரின்னா இந்த ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்கு. விண்டோஸ்க்கு 30 GB வந்துதா, ஆனால் லினக்ஸ்க்கு 8 GB தான் வரும். எதுக்கு அப்படின்னா அது வந்து GUI OS கிடையாது, ஓன்லி கமாண்ட் லைன் OS தான் இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் லைன் ஓஎஸ்க்கு நமக்கு ஹெவி கான்ஃபிகரேஷனு இல்லை ஹெவி சைஸ் எல்லாம் தேவையில்லை.
ஆனால் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு லேட்டர் கிளாஸஸில் நான் எல்லாமே கவர் பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு இது பெருசாக டிஸ்கஷன் வேண்டாம். ஐ ஜஸ்ட் கோ வித் அ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இன்ஸ்டன்ஸு ரெடி ஆகும். சில கமெண்ட் கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பற்றி. இது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது ஒரு டெடிக்கேட்டட் செஷனாக நான் பண்ணுறேங்க. 3x3 செக் அனு வரும், 2x2 செக் வரும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன், 1x1 பண்ணுறேன் ஸ்லோலி. இப்போதைக்கு இங்கே 2x2 செக் வரும். எது செலக்ட் பண்ணால் 3x3 செக் வரும், இது நம்ம வேறு கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த லினக்ஸு நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து கமாண்ட்ஸ் இது நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த லாஸ்ட் கிளாஸ் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, லினக்ஸ்குள்ளே ஒரு டோட்டலாகவே ஒரு 5-10 கமாண்ட் தான் நான் சொல்லித்தர போகிறேன். பிலோ 10 கமாண்ட்ஸு. அந்த பிலோ 10 கமாண்ட்ஸு நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க போதும். அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஏப்ரல் 16க்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், ஓகேவா, ஏப்ரல் 16, இன்றைக்கி ஏப்ரல் 9, ஏப்ரல் 16 அன்றைக்கி நான் வந்து மினி லினக்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டு வெபினார் அనే குரூப் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ண கிளாஸு மினி லினக்ஸ் கோர்ஸு ஃப்ரீ கோர்ஸ். அது யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். அந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் லினக்ஸ் ஒரு 8 days ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். டைமிங் வந்து நைட்டு 8:30 டைமிங். ஜஸ்ட் இங்கே சொல்லிடுறேன், நைட் 8:30 PM டு 9:30 PM இந்த டைமிங் தான். ஓகேவா. ஸோ ஏப்ரல் 16 அன்றைக்கி, ஒருவேளை நீங்கள் ஏப்ரல் 16 தாண்டிட்டீங்க, இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஏப்ரல் 17 அப்படி பார்க்குறீங்கன்னா அப்போ கூட ஏப்ரல் 16 டு ஏப்ரல் 25 வரைக்கும் போகும் அந்த செஷன், 25th. ஸோ அரௌண்ட் 8 days போகும். 16, 17, 18, தென் 21, 22, 23, 24, 25. இதில் சாட்டர்டே சண்டே வராது, இன் பிட்வீனில் அதில் கிளாஸ் இருக்காது. 16 to 25, 25th வரைக்கும் நீங்கள் இந்த 1 hour டோட்டல் 8 hours செஷன். இதில் லினக்ஸை பற்றி ரொம்ப டெப்த்தாக கிடையாது, பேசிக்ஸ் தான். எல்லா டாப்பிக்கு பேசிக்ஸில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த பேசிக்ஸை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு யூடியூப் சேனலோ இல்லை எங்கேயாவது அந்த யூடியூப் எங்கேயாவது கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர் ஆகிக்கோங்க. என்னோடய ஜாப் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரிகர், ஓகேவா, ஒரு புஷ் பண்ணி விட்டுறணும் இந்த சப்ஜெக்டில். ஏன்னா என்னோடய ஸ்டைல் ஆஃப் ட்ரைனிங் பிடிச்ச சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைஞ்சிருக்கும். ஓகே, இவங்க சொல்லி கொடுத்தா நல்லா புரியுதுன்னு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லினக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தால் அது நான் புஷ் பண்ணிடுறேன். ஃப்ரம் தட் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரைவ் யுவர் செல்ஃப். ஓகேவா, இது ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அப்டேட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதில் நீங்கள் எதுவும் பே பண்ண எல்லா அவசியமே இல்லை. நோ பேமெண்ட்டு, நோ பைசா ஹேண்டல், எல்லாமே ஃப்ரீ தான். வேல்யூபிள் திங்ஸு, வேல்யூபிள் கோர்சஸ், வேல்யூபிள் கிளாஸஸ் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓன்லி ஒன் எய்ம், எல்லாருக்குமே ஒரு ஆஸ் எ ட்ரைனராக ஒரு என்னது நாலேஜ் தரணும், நாலேஜ் ஷேர் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஹவெவர் நான் வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு இன்கம் வருது. ஐ ஆம் ஹாப்பி வித் தட். But I just wanted to give something to the people who cannot afford. ஓகேவா, அதனால் இது ஒரு சாய்ஸு, லைவ் ட்ரைனிங். இது வந்து வீடியோ ரெக்கார்டடு. இன்ஃபேக்ட் நான் அது வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம், பட்டு சில வந்து லைவாகவே பண்ணுவேன். ஓகேவா, லைவ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே, இந்த லினக்ஸ் 2x2 செக் வந்துருக்கு, ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் இந்த நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வேண்டாம், ஹோல்ட் ஆகட்டும். இப்போ என்னென்னா, லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கவனிங்க. லினக்ஸில் GUI இருக்காது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஃபுல்லாக கமாண்ட் லைன் OS தான் இருக்கும்.
இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நான் தான் லினக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேனே, GUI லினக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இதோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க லினக்ஸு கூட GUI தான். இது GUI தான், உபுண்டு தான். என்னோட யூஸ் பண்ணுறீங்களே, இது பார்க்குறீங்களே, என்னோட லினக்ஸு கூட உபுண்டு தான், GUI தான். கிளைண்ட் வாய்ஸு உபுண்டு GUI இருக்குது. நிறைய ரெட் ஹேட்டு டிபிஎன் பேஸ்டு நிறைய லினக்ஸ் GUIயில் இருக்குது. நான் சொல்கிறது ஏடபிள்யூஎஸ்குள்ளே லான்ச் பண்ணுற இன்ஸ்டன்சஸ் GUIயில் தான், சாரி நோ GUIயில் இருக்காது. ஐ மீன் நோ GUI, கமாண்ட் லைன் CLIயில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? CLI இப்போ நம்ம லான்ச் பண்ண இன்ஸ்டன்சஸ் CLIயில் தான் இருக்கும். இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கலாம், எதுக்கு CLI, ஏன் GUI ஏன் தரக்கூடாது அப்படின்னா, லினக்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ GUI லினக்ஸ் நீங்கள் வாங்கி இருந்தாலும் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு சர்வீஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கான இன்டர்ஃபேஸ் UI இன்டர்ஃபேஸ் இருக்காது. நீங்கள் கமாண்ட் லைனில் தான் பண்ணணும், எல்லாமே கமாண்ட் லைனில் பண்ணணும். அப்போ அந்த கமாண்ட் லைனில் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு GUI வச்சுருக்கணும்? இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சார். ஒரு ஃபெராரி காரு, லேம்போர்கினி காரு, இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீடு ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் வாங்கி ஒரு சின்ன சிட்டிலேயோ சுற்றுறாங்க வச்சுக்கோங்களேன், சிட்டி இல்லை சின்ன டவுன்லேயோ. அப்போ சிட்டியோட ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் எங்கே போனாலும் ஸ்பீட் லிமிட்டை 20 to 30 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும், மேக்ஸிமம் ஸ்பீட். அதுக்கு மேலே போக முடியாது. பட் தீஸ் கார்ஸ் கேன் கோ மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஸ்பீடு. 150, 200 கூட போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தாலும், ஆனால் இங்கே 20-30 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்பீட் போக முடியும். அதுக்கு ஏன் ஃபெராரி வாங்கினேன், அதுக்கு ஒரு நார்மல் காரை வாங்கியிருக்கலாம் தானே. அவங்களோட சாய்ஸ் எது வாங்குற வரைக்கும் நான் எதுவும் அப்ஜெக்ட் பண்ணல, சும்மா சொல்கிறேன் நான். விச் மீன்ஸ் நீங்கள் GUI லினக்ஸ் லான்ச் பண்ணி உள்ளே போய் கமாண்ட்லேயே டைப் பண்ணுறதுக்கு எதுக்கு GUI? அதுக்கு லினக்ஸ் கமாண்ட் லைனில் இருந்துட்டு போகட்டுமே. அந்த GUI இருந்தால் அந்த ஹார்ட்வேர் யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அந்த ரேமு, CPU, ஸ்டோரேஜு இது எல்லாமே அவாய்டு பண்ணுறதுக்கு, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிக்காக இங்கே மேக்ஸிமம் லினக்ஸ் வந்து GUIயில் இருக்காது, கமாண்ட் லைனில் தான் இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செஷனில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இங்கே கண்டக்ட் பண்ண போகிறேன் April 16th அன்றைக்கி நைட் 8:30க்கு. இல்லை நான் வர முடியாது, எனக்கு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னா அந்த ஜஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி வைங்க. லேட்டர் நான் அது ரிப்பீட் பண்ணுவேன் சில செஷன்ஸ் எல்லாமே, அப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நவ் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், லினக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். இந்த IP வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. மெத்தட் சொல்கிறேன். ஒரு மெத்தட் வந்து ப்ரைவேட் பெம் ஃபைல் இருக்குது நம்மக்கிட்ட, பெம் ஃபைல். இந்த பெம் ஃபைலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட பிசியில் லினக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட லோக்கல் பிசி. ஓகேவா? என்னோட லோக்கல் பிசி லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் லினக்ஸ் டு லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் மை பிசி అనేది, ஃப்ரம் பிசி అనేది என்னோட பிசி லினக்ஸு, டூ பிசி வந்து லினக்ஸு. டூன்னா அந்த இப்போ நம்ம லான்ச் பண்ணுமே AWSக்குள்ளே அந்த லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு டெர்மினல் அనే ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, டெர்மினல். ஸோ வி கேன் யூஸ் டெர்மினல் டு கனெக்ட் லினக்ஸ். இது ஃபஸ்ட்டு சாய்ஸு. இப்போ எல்லார்கிட்ட லினக்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் மெஜாரிட்டி பீப்புள்கிட்ட என்ன இருக்கும், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் விண்டோஸ். இப்போ நீங்கள் உங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இருக்கீங்க. ஓகேவா? இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்று பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம், ஒரு பவர் ஷெல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்க. கிட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, வின்எஸ்சிபி நினைக்கிறாமா, ப்ளஸ் ஃபைல்ஸ் இல்லான்னு புட்டின்னு. நான் புட்டி யூஸ் பண்ணுறேன். 2 சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். புட்டி அనే ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, பவர் ஷெல் அనే ஒரு இன்பில்ட் கமாண்ட் லைன் டூல் இருக்கும் விண்டோஸில். இப்போ நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெர்மினல் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன்.
இல்லை பவர் ஷெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் சிமிலர் டு பவர் ஷெல். டெர்மினலில் எப்படி நீங்கள் லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பவர் ஷெல்லில் கூட லாகின் பண்ணுவீங்க. புட்டி இருந்தால் அது கொஞ்சம் கண்டிஷன் இருக்குது. புட்டி இருக்கு ஒரு குட்டி கண்டிஷன். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு டெர்மினலில் லாகின் பண்ணி காமிக்கிறேன். அந்த டெர்மினல் எங்கே இருக்குன்னா என்னோட லோக்கல் பிசியில் டைப் பண்ணுறேன் டெர்மினல். இந்த டெர்மினலில் என்னோட ரூட் லாகின் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுங்க. சரியா? ஐ மீன் ரூட் லாகின் cd/user desktop AWS keys. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த கீஸ் எங்கே இருக்குது ஓகேவா, நம்ம AWS யூடியூப் கீ என்ன இருக்கா, அந்த கீ பாத்துக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. ஃபஸ்ட் அது போயிடுங்க. இதுதான் ஈஸி மெத்தடு. இல்லை நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணும்போது கூட பார்த்து செட் பண்ணலாம். பட்டு ஒரு ஃப்ரெஷராக ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து SSH-i இன்டராக்ட் பண்ணுறோம். SSH అనేది ஒரு கமாண்டு. நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் எடுத்தோம். ஆனால் லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு SSH பண்ணுறோம், செக்யூர் ஷெல். இதில் என்ன கீ, AWS கீ சூஸ் பண்ணுறோம். we are using AWS யூடியூப் கீ சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் என்ன, யூசர் நேம் EC2-user, அதான் யூசர் நேம். யாருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இந்த SSH-i இன்டராக்ட் பண்ணணும். யாரு கூட இந்த பெம் ஃபைல் யூஸ் பண்ணிக்கோ. அப்போ பெம் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். என்ன யூசர் நேமு EC2-user. நீங்கள் டைப் பண்ணும்போது கேப்ஸ் லெட்டரில் வச்சுட்டு கேப்ஸில் வச்சுட்டு ஒர்க் ஆகாது. ஓகே, எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அப்புறமா அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி. தென் ஒரு ஃபஸ்ட்டு டைம் இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கண்டினியூ டு கனெக்ட் எஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஸோ இன்னும் ஒரு பேர்ட் ஐக்கான் வந்திருக்கா. ஸோ அமேசான் லினக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட். இது சக்ஸஸ்ஃபுல்லி டன். இதுக்கப்புறமா சில கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அது நெக்ஸ்ட் கிளாஸில் எடுப்பேன், இப்போ வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் பவர் ஷெல்லில் கூட இதே கமாண்டு, சேம் கமாண்டு. இப்போ என்கிட்ட அந்த அட்வான்ஸ் பவர் ஷெல் இல்லை, என்கிட்ட சும்மா ஒரு சின்ன பவர் ஷெல் இருக்குது. இந்த பவர் ஷெல் ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் உங்களை ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேங்க. சரியா? இந்த பவர் ஷெல் வச்சு என்னால் கனெக்ட் பண்ண முடியாது, என்னோடய ஓல்டு பவர் ஷெல் இது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாத்துக்குள்ளே போகணும். இந்த கீ எல்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த பாத்துக்குள்ளே போயிட்டு கமாண்ட் என்ன பண்ணணும், சேம் SSH-i அந்த கீ, நீங்கள் என்ன கீ வச்சுருப்பீங்களோ AWS யூடியூப் கீ, அப்புறமா அந்த EC2-user அட் அந்த ஐபி அட்ரஸ், என்ன ஐபி அட்ரஸ் நீங்கள் வச்சுருப்பீங்களோ அந்த ஐபி அட்ரஸை கொடுத்துருவீங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இஃப் யூ ஆர் யூஸிங் லேட்டஸ்ட் Windows 11 Windows 10 பவர் ஷெல் இருந்தால் இது கனெக்ட் பண்ணேன். இல்லைங்க, நான் வந்து கொஞ்சம் பழைய லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், அதில் என்னால் இந்த பவர் ஷெல் எல்லாம் அட்வான்ஸாக இல்லை, இந்த கமாண்ட் கொடுத்து பார்த்தா எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா, அப்போ நீங்கள் புட்டி யூஸ் பண்ணலாம். புட்டியான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த புட்டி சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன கண்டிஷன், என்னென்னா, இப்போ நீங்கள் புட்டி வச்சுட்டு கனெக்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஆர் யூஸிங் புட்டி சாஃப்ட்வேர் டு கனெக்ட். இப்போ இந்த புட்டி சாஃப்ட்வேரில் பெம் ஃபைலை சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்க அந்த அந்த கீ பெம் ஃபைலை சப்போர்ட் பண்ணாது. அந்த புட்டி என்ன ஃபைல் சப்போர்ட் பண்ணுன்னா, PPK ஃபைல்னு ஒன்று இருக்குது, புட்டி ப்ரைவேட் கீ. நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப்ஸ் எல்லாமே. புட்டி ப்ரைவேட் கீ. இந்த புட்டி ப்ரைவேட் கீயான ஃபைலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. முதல்ல அந்த PPK ஃபைலே நம்ம கையில் இல்லையே. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கீ ஃபைல் இருக்கா, இந்த யூடியூப் கீ தானே இது, பெம் ஃபைல் இருக்குது நம்ம கையில். நான் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். I will go to my desktop, I will keep it here. I have YouTube PEM file. ஆனால் இது PPK ஃபைலாக மாற்றணும்.
அதுக்கு போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் அது ஒரு ரீநேமோ எல்லாம் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகாது. சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புட்டி சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. புட்டி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் புட்டி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா புட்டி ஜென் அనే ஒரு சாஃப்ட்வேர் கூட வந்திருக்கும், புட்டி ஜென். முதல்ல புட்டி எங்கே வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க அது கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். putti.org இங்கே putti.org வெப்சைட்டில் டவுன்லோட் புட்டி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த புட்டி சாஃப்ட்வேரு 64 பிட்டு இதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இப்படி வரும் புட்டின்னு. ஆனால் அதுக்கு பிஃபோராக புட்டி ஜென்னு கூட இருக்கும். ஓகேவா? நான் எனக்கு ஷார்ட்கட்டில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்டில் தெரியலன்னா இங்கே புட்டியான ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இங்கே போய் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க, புட்டி ஜென் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த கீ, அந்த அந்த புட்டி ஜென் அந்த பெம் ஃபைலை புட்டி ஜென் கையில் கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான், புட்டி ப்ரைவேட் கீயாக மாற்றுவான். ஸோ புட்டி ஜென் வில் ஹெல்ப் அஸ் டு சேஞ்ச் லோட் பண்ணணும். அந்த பெம் ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது பெம் ஃபைலு. அது பை டிஃபால்ட்டாக தெரியாது. நம்ம ஆல் ஃபைல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். ஆல் ஃபைல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் நமக்கு அந்த பெம் ஃபைல் தெரியும், லோட் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபாரின் கீ எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, மறக்காமல் நீங்கள் ப்ரைவேட் கீ சூஸ் பண்ணணும், பப்ளிக் கீ செலக்ட் பண்ணக்கூடாது. இது ஒர்க் ஆகாதுங்க. பப்ளிக் கீ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலில் மாறிடும், பப்ளிக் கீ ஒர்க் ஆகாது. ப்ரைவேட் கீ தான் சேவ் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. இது ஆன்லைனில் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் புட்டி யூஸ் பண்ணுறதுனால புட்டி பற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். எஸ் கொடுத்துட்டு சேம் அதே நேமில் கொடுத்துடலாமா, புட்டி AWS யூடியூப் கீ அనే பேரில் சேவ். இப்போ நம்மளோட டெஸ்க்டாப்பில் 2 கீஸ் இருக்கும். யூடியூப் இதான் அந்த புட்டி கீ. இது PPK ஃபைலில், இது ஆக்சுவலாக வேறு ஃபைலில் வரணும். ஓப்பன் வித் இப்படி இருக்கணும். இந்த ஃபைலில் டொப்பி மார்க்கில் வரும். இந்த PPK ஃபைல் இருக்கா, இந்த PPK ஃபைல். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, புட்டி வச்சுட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ புட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு லினக்ஸோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிவிட்டேன். அப்புறமா லினக்ஸோட பப்ளிக் ஐபி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அப்புறமா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நம்ம SSH தான் கனெக்ட் பண்ண போகிறோம். SSH 22 போர்ட். இந்த புட்டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆத் அனே இருக்கும். SSHக்குள்ளே ஆத்தென்டிகேஷன். ஏன்னா நம்ம புட்டிக்கிட்ட சொல்லணுமே, புட்டி டெயில் பண்ணுவான். இப்போ இந்த புட்டி என்ன பண்ணுவோம், சும்மா கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் டெயில் பண்ணுவான், ஆக்செப்ட் கேட்குது. நான் யூசர் நேம் EC2-user டைப் பண்ணுறேன். ஆத்தென்டிகேஷன் பார்த்துட்டு என்ன இருக்குது, நம்ம பேக்கெண்டில் ஃபைல் செலக்ட் ஆகிருக்கு. இது ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம செலக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது எரர் வரணும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன், ஒர்க் ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணணும்னா இந்த புட்டி சாஃப்ட்வேர் பாருங்கள், இந்த புட்டி சாஃப்ட்வேரில் ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியல்ஸில் இங்கே நம்ம சூஸ் பண்ணணும், அந்த கீ சூஸ் பண்ணணும். இந்த கீ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெயில் ஆகும். ஓகேவா? ஓகே, நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். I will do once again. Click OK, க்ளோஸ் பண்ணிவிடுறேன். சரியா? லெட்ஸ் டூ இட் அகெயின். எங்கே இது, அந்த ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிட்டேன். புட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட அந்த பப்ளிக் ஐபி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆத்தில் போய் SSHல ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியல்ஸில் இந்த பாத், ஓகேவா, உங்களோட கீ பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா EC2-user
யூசர் அண்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது சைன்இன் ஆகி லாகின் ஆகிடும். இதோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே டெர்மினலில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணது பார்த்தோம். இதோ டெர்மினல் இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஐடியலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அங்கேயும் கனெக்ட் பண்ணலாம், இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் வே வி கேன் கனெக்ட் டு லினக்ஸ். ஸோ ஓவராலில் இங்கே என்னென்ன பார்த்துருந்தோம்னு ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டோம். லான்ச் பண்ணதுக்கப்புறமா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸு டெர்மினலில் வச்சு கனெக்ட் பண்ணோம். அப்புறமா புட்டி வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தோம். பவர் ஷெல்லு கூட எப்படி கனெக்ட் பண்ணலாம் అనేది ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸில் லினக்ஸ் இருந்தால் டெர்மினல், விண்டோஸ் இருந்தால் பவர் ஷெல், இல்லைன்னா புட்டி யூஸ் பண்ணி பிபிகே ஃபைலை மாற்றிக்கோங்க. பிபிகே ஃபைல் இல்லைன்னா புட்டி பெம் ஃபைலாக இருந்தால் பிபிகே ஃபைலாக மாற்றணும். அது புட்டிக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷனை. பவர் ஷெல்லையோ இல்லை டெர்மினல்லோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே இது பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோர்ஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் லினக்ஸ் கமாண்ட்ஸ் லினக்ஸ் கமாண்ட்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். அந்த ஆல்ரெடி ஒரு லான்ச் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டன்ஸ்குள்ளே. நான் மறுபடியும் லான்ச் எல்லாம் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு, சரியா? ஆல்ரெடி லான்ச்டாக இருக்க ஒரு இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய் பேசிக் ஒரு 10 கமாண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே தேவையில்லை. நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த கமாண்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருமே சும்மா பார்த்துட்டு அப்படியே விட வேண்டாம். அது டோட்டலி வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு படமே பார்த்துருக்கலாம். இந்த பார்க்குறது பதிலாக நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறாதான் அது பெனிஃபிட்டு. ஸ்விம்மிங் கற்றுக்கணும், யூடியூப்பில் பார்த்து ஸ்விம்மிங் கற்றுக்கலாம். ஆனால் எப்படி பார்த்துட்டு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ஜம்ப் இன்டு வாட்டர். நீங்கள் இங்கே பண்ணது எல்லாமே அந்த வாட்டரில் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தென் திஸ் இஸ் ஹவ் யூ பிகம் மாஸ்டர். இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும். இல்லைனா நான் சும்மா பேருக்கெல்லாம் சொல்லலை 0 to எக்ஸ்பர்ட்டுன்னு, ஓகேவா? எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்கள் சும்மா என்ன வியூக்காக எல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம், சரியா? எனக்கு அந்த மாதிரி வியூஸே தேவையில்லை. பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது நான் இந்த டைமில் இந்த வீடியோ இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்போ எனக்கு அந்த பெனிஃபிட் அது ஓகே சொல்லி கொடுத்தா எல்லாம் படிச்சிங்கன்னு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். வி see in the next class. Thank you. See you. Take care. Bye.